ஜெயலலிதா இறந்த உடனே தர்ம யுத்தம் நடத்துகிறாரு. யார்? ஓபிஎஸ். தர்ம யுத்தம் நடத்தின உடனே அந்த கட்சி அன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் யார் பக்கம் இருக்கிறாங்க? சசிகலா பக்கம். அப்போ பெரும்பான்மையாக இருந்து ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பாஜகவுக்கு துணை போற ஒரு இவர் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவனை முதன்மை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, அந்த பாஜக துணையோடு ஆடிட்டர் குருமூர்த்தி துணையோடு தர்ம யுத்தம் போய் அங்கே போய் உட்காரு. என்ன அதாவது வந்து அவன் தன்னோட சொந்த முடிவில் எடுத்துட்டா பரவாயில்ல. ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றவன் வந்து பாஜக காரன். நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கோ ராஜா, தர்ம யுத்தம் பண்ணு. அதை கேட்டுட்டு போய் உட்கார்றாரு ஒருத்தர். அவருக்கு ஆதரவு அளித்தவர் இந்த சீமான். ஒன்று. அப்போ பார்த்துட்டீங்கன்னா கட்சி ஒரு வலிமையாக இருக்கும்போது அதை ஒருத்தர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் அழிக்கிறதுக்கு முயல்பவருக்கு அவர் துணை போயிட்டாரா?